வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுற மாதிரியான ஒரு ஏஐ ஃபார் டேட்டிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எப்படி நம்ம விஷ் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணுறது ஒன் கிளிக்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ராம்ப்ட் வரும். ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் என்னென்ன கரெக்ஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு ஏகேவுக்கு தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிளாக் ஷர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து பிளாக் ஷர்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேராகிராஃபில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் மேன் வந்து இருக்கும். ஸோ மேன் அப்படின்னா மேன்னு போட்டு இல்லை உமன்னா உமன் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட பேராகிராஃப். இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கோட் வந்து இருக்குது. இது பாய்ஸ்க்கான ப்ராம்ப்ட் அப்படின்றதுனால நான் ஒயிட் ஷர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ட்ரெஸ்ஸிங் கோட் நீங்கள் உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸிங் கோடு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு கரெக்ஷனையும் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேஷியோ வந்து 4:5 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 4:5 அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டா சைஸ் வரும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 9:16 அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி போட்டால் ஃபுல் சைஸாக வரும். ஸோ அது எப்படி வரும்ன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி பக்காவாக வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங்கில் சிம்பிளாக எடிட் பண்ணுறது எப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி வீடியோ பார்த்துருக்கா லைக் பண்ணால் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்றது தெரியும். உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து பிளாக் ஷர்ட் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி வந்துடுச்சு. ஸோ நான் வந்து நம்ம என்ன ட்ரெஸ்ஸிங் போட்டிருந்தேன் ஒயிட் ஷர்ட்னு வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நீங்கள் ப்ரிவியூலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ கேர்ள்ஸுக்கும் எந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ராம்ப்டில் நான் சொன்ன கரெக்ஷன்ஸை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம தலை அஜித் அவர்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதை இந்த மாதிரி வந்து சூப்பராகவே எடிட் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்தும் எடிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.